கேஎல்சிக்கு மெம்பர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாத்தின் மகேஸ்வரி. தற்போது நான் கோலாலம்பூர் ஸ்லாங்கோ இந்தியன் சேம்பர்ஸில் ஹானரரி ட்ரெஷரராக பணிபுரிகிறேன். நான் ஏற்கனவே டெக்ஸ்டைல்ஸ் பேக்ரவுண்டில் இன்ன வரைக்கும் வியாபாரம் செஞ்சிட்ருக்கேன். ஃபெடரேஷன் ஆஃப் மலேசியன் கன்சியூமர் அசோசியேஷனில் ஒரு டைரக்டராக இருந்து பயணிட்டாளர்கள் விஷயத்தில் நிறைய ஆர்வம் இருந்து நான் நிறைய பாலிசி மேட்டர்ஸில் அட்வொகேட் பண்ணியிருக்கேன். குறிப்பாக சொல்லப்போனால் இந்த ஸ்மால் கிளைம்ஸ் கார்ட் ப்ரொசீடியர், சார்ட்டர் ஃபார் பேஷன்ஸ் ரைட்ஸ் அப்படின்றத பல பாலிசி மேட்டர்ஸை நாங்கள் அரசாங்கத்துக்கிட்ட பரிசீலித்து நாங்கள் இந்த மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் செஞ்சுருக்கேன். வியாபாரத்துறையில் வந்த பிறகு மலேசியன் இந்தியன் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஜெனரல் ஸ்டோர்ஸ் அசோசியேஷனில் செக்ரட்டரியாக நான் பணிபுரிகிறேன். இதை தவிர்த்து மலேசியன் அசோசியேட்டட் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, அதாவது மைக்கியில் ஒரு அப்பாயிண்டட் கவுன்சில் மெம்பராக நான் இருக்கேன். இந்த மாதிரி சங்கத்தில் நான் நிறைய விஷயங்கள் இது வரைக்கும் செஞ்சுருக்கேன். கடந்த 2 வருடமாக கோலாலம்பூர் ஸ்லாங்கோ இந்தியன் சேம்பர்ஸில் ஒரு ஹானரரி ட்ரெஷராக எலெக்டட் பண்ண பிறகு நான் நம்ம இந்தியன் ட்ரேடர்ஸ், அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் கோலாலம்பூர் அண்ட் ஸ்லாங்கோ பாலிசி மேட்டர்ஸில் நேஷன் வைட் பாலிசி மேட்டர்ஸ்லேயும் நிறைய இன்வால்வ்மெண்ட்டில் நான் நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கேன். ஒரு ட்ரெஷரராக இருந்து கோலாலம்பூர் ஸ்லாங்கோ இந்தியன் சேம்பர்ஸோட பொருளாதாரத்தை நான் ஒரு படி மேலே ஏற்றி வச்சுருக்கேன் என்று நம்புகிறேன். இதெல்லாம் போக இந்தியன் ட்ரேடர்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த டொமெஸ்டிக் ட்ரேட் லயசன் கமிட்டியில் நான் தான் சேர்பர்சன். இதில் நம்ம பிரசிடென்ட் நிவாஸ் ராகவன் இதில் நிறைய கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காரு. நானும் அவரும் சேர்ந்து நிறைய கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி கூட லைசன் வச்சு இந்த மாதிரி பாலிசி மேட்டர்ஸை அட்வொகேட் பண்ணியிருக்கோம். நிவாஸ் வினிங் டீமுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் மேலும் மேலும் இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக செய்ய காத்திருக்கிறோம், தயாராக இருக்கிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு செய்வோம் என்று நாங்கள் உறுதிமொழி கொடுக்குறோம். எங்களுக்குன்னு நாங்கள் ஒரு விஷன் செட் பண்ணணும். அதாவது நிவாஸ் வினிங் டீமுக்கு ஒரு விஷன் 2022 நாங்கள் செட் பண்ணோம். அதை இது வரைக்கும் நாங்கள் நல்லா அக்காம்ப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அதே சமயத்தில் நாங்கள் மீண்டும் இன்னொரு விஷன், அதாவது விஷன் அண்ட் மிஷன் 2026 அப்படின்னு ஒன்று செட் பண்ணியிருக்கோம். இந்த 2024லேருந்து 2026 வரைக்கும் நாங்கள் கண்டிப்பாக இந்த மிஷனை சக்ஸஸாக முடிச்சு கொடுப்போன்ட்டு நாங்கள் உறுதி சொல்கிறோம். எங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுங்கள். vote wisely, vote rightly, vote for நிவாஸ் வினிங் டீம்.